மலையில் எழுதப்பட்ட கடிதம் எபிசோடு 3. திண்டுக்கல் ரகசியம். அந்த காலை திண்டுக்கல் பஸ் நிலையத்தில் மழைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடியை தட்டி கொண்டிருந்தன. ஆதி அவன் தோளில் பை போட்டுக்கொண்டு முகவரியை கைப்பிடியில் வைத்து நின்றான். அனன்யா அவனோடு வந்திருந்தாள். இங்கேதான் முகவரி சொல்லியிருந்ததில்லா என்று அவள் கேட்டாள். ஆதி தலையசைத்தான். ஆமா, பழைய கல்வி அலுவலகம் இதுதான். அவர்கள் அந்த சிறிய கட்டிடத்துக்குள் சென்றனர். அந்த இறுதியில் முதியவள் கண் மெதுவான சாயம். அவள் ஒரு கோப்பை தொகுத்து கொண்டிருந்தாள். ஆதி கேட்டான், மன்னிக்கணும், இங்கு லதா வேடம் வேலை பார்த்தாரா? முதியவள் கண்ணை நிமிர்த்தாள். லதாவா? அவள் சிறிது யோசித்து மெதுவாக சொன்னாள். அவங்க இங்கே 9 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. ஆனால் ஒரு நாள் திடீர்னு ராஜினாமா கொடுத்து போயிட்டாங்க. ஆதி திகைத்தான். எங்கே போனாங்கன்னு தெரியாதா? தெரியும் மகனே என்று அவள் மெதுவாக கூறி ஒரு பழைய அலமாரியில் இருந்து கோப்பை எடுத்தாள். அந்த கோப்பில் இருந்தது லதாவின் ஓய்வு விண்ணப்பம். அதில் கடைசியாக எழுதியிருந்தது, என் கடைசி மாதம் செப்டம்பர். என் கடிதங்களை குடும்பத்துக்கு அனுப்ப வேண்டாம். என் வாழ்க்கை மலையோடு கலந்துவிட்டது. ஆதி அந்த வரிகளை பார்த்து மனசு வலிக்குது. அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டான். முதியவள் சிரித்தாள். உயிரோடு தான் இருக்காங்க. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒடுங்கி வாழ்கிறாங்க. மலை பக்கத்தில் ஒரு சிறிய குடிசை. அங்கே தான் லதா அம்மா இருக்காங்க. அனன்யா சற்று அதிர்ச்சியாய் பார்த்தாள். ஆதி, இதுதான் உன் அடுத்த அடிச்சுவடு. மாலை நேரம். அந்த மலைப்பாதை முழுக்க பசுமையாய் இருந்தது. அவன் அந்த சிறிய குடிசை வாசலில் நின்றான். மலை துளிகள் அவனது தலைமுடியில் விழுந்தன. அவன் கதை மெதுவாக தட்டினான். யார் என்று குரல் மென்மையானது, ஆனால் ஒரு புண்ணாக இருந்தது. அந்த கதவு திறந்து முடியில் வெள்ளி கலந்த நிழல், ஆனாலும் முகத்தில் அமைதி. அவள்தான் லதா. அவள் ஆதி முகத்தை கண்டு சில நொடிகள் மௌனம். அவள் மெல்ல சொன்னாள், நீங்கள் வெங்கடாச்சலம் மகனா? ஆதி திகைத்து, ஆமா, நீங்கள் அவரை எப்படி அறிவீங்க என்று கேட்டான். அவள் மெதுவாக கண்களில் நீர்த்தாள். அவன் என் வாழ்க்கையில் பாதி என்றாள். அந்த வார்த்தை கேட்டவுடனே ஆதி நிமிடத்துக்கு ஒரு பிம்பம் போல அப்பாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அவளின் கண்களில் எத்தனை வருட பாசம் புதைந்திருந்தது. அவள் பக்கத்தில் ஒரு பழைய அட்டை பெட்டி. அதில் அவள் எழுதியிருக்கும் பல கடிதங்கள், அனைத்தும் வெங்கடாச்சலம் என்ற பெயருக்கே. ஆதி மெதுவாக அவள் முன் மண்டியிட்டான். என் அப்பாவோட ரகசியம் நீங்க தானா லதா மேடம்? அவள் சிரித்தாள். அவள் என்னை நினைத்து எழுதினான், ஆனால் அனுப்பவில்லை. நான் காத்து கொண்டேன். மழை வந்தது, அவன் வரவில்லை. மழை வெளியே மெல்ல பெய்து கொண்டே இருந்தது. அந்த துளிகள் அவளது கண்ணீரோடு கலந்து விழுந்தன. ஆதி மெதுவாக கேட்டான், அவங்க உங்களை மறக்க முடியலன்னு தெரிஞ்சா மகிழ்ச்சியா இருப்பீங்களா? அவள் மகிழ்ச்சியா இல்லை மகனே, ஆனால் அந்த பாசம் அவன் மகன் மனசில் வாழ்கிறது என்றால் அதுவே எனக்கு நிம்மதி. அவள் முகத்தில் அமைதி பரவியது. அந்த மழை நின்றது. கதை தொடரும். அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.